வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் Lagrange's interpolation formula. இந்த Lagrange interpolation formula எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு discrete sequence values இருக்குது. discrete sequence valuesனால் ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச வேல்யூஸ் தான். 14, 17, 31, 35 இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய அந்த ஆன்சர் வேல்யூ தெரியும். இதுக்கு இடையில் வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த Lagrange's interpolation formula. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 14 இருக்குது, 17 இருக்குது. 14க்கு ஆன்சர் தெரியும், 17க்கு ஆன்சர் தெரியும், அதுக்கான ஃபங்க்ஷன் வேல்யூ தெரியும். ஆனால் இப்போ 15 இருக்குது, அதுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் Lagrange interpolation ஃபார்முலா பயன்படுத்தணும். இப்போ 17க்கு பக்கத்தில் இருக்குது 18, 19. ஸோ அதோட ஆன்சர் என்ன வேணும்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு டிஸ்க்ரீட் வேல்யூஸ்க்கு பிட்வீனில் ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம ஃபங்க்ஷன் கிடைக்கணும்னா, ஃபங்க்ஷன் வேல்யூ கிடைக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, இதுதான் அதுக்கான மீனிங்கே. இதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ கொஷின்குள்ளே வரும். ப்ராப்ளம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்ல போகிறோம் முதல்ல. சரி, இந்த ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா சம் ஈஸியாக போட்டுருவீங்க. அப்புறம் கேல்குலேட்டர், இதுதான் வேலை. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது? 14, 17, 31, 35. இதை நான் ஃபஸ்ட்டு இது எக்ஸ் நாட்னு எடுத்துப்பேன், இது x1, இது x2, இது x3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்குங்க இல்லையா? இந்த வேல்யூ இருக்குது 68.7, 64.0, 44.0, 39.1. இதை நான் வந்து y நாட்னு எடுத்துக்கிறேன், இதை y1 எடுத்துக்கிறேன், இதை y2ன்னு எடுத்துக்கிறேன், இதை y3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுத போகிறேன். டோட்டலாக எத்தனை பாயிண்ட் இருக்குது? 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா எழுத போகிறோம். Lagrange interpolation ஃபார்முலா f of x equal to, ஓகேங்களா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. எத்தனை y வேல்யூஸ் இருக்குது? y0 ப்ளஸ் திரும்பவும் ஒரு கோடு போட்டுருங்க y1. அப்போ பக்கத்துலேயே ப்ளஸ் போட்டுட்டு கீழே எழுதிக்கலாம், இடம் பார்த்தாது. ஓகேங்களா? y2 ப்ளஸ் y3. ஸோ இந்த மாதிரி நான் எழுதிட்டேன், y0, y1, y2, y3. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் நம்ம என்ன எழுதணும்னா, இங்கே நம்ம 0க்கு வேல்யூ எழுதியாச்சு, 0 எழுதியாச்சு. அப்போ பேலன்ஸ்லாம் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதணும்? x மைனஸ் 1க்கு எழுதணும், x1 இன்ட்டு x மைனஸ் x2, x மைனஸ் x3. இது எப்படி எதுன்னு தெரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இங்கே 0 வந்துச்சுன்னா அந்த 0 விட்டுடுங்க, 1, 2, 3 மட்டும் எழுதுங்க, எக்ஸு கூட மைனஸ் போட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இதுக்கு எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும். இப்போ 1 எழுதியாச்சு, அப்போ என்னென்னலாம் எழுதணும்? 0 எழுதணும், 2 எழுதணும், 3 எழுதணும். அப்போ x மைனஸ் 0, சாரி x மைனஸ் x0, அதாவது x0. ஓகேங்களா? x மைனஸ் 1 எழுதக்கூடாது, 2 எழுதணும், x2, x மைனஸ் x3. இதுக்கு பக்கத்தில் வருது மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ டினாமினேட்டர் எழுத போகிறோம். இன்னொன்று பாருங்கள் இங்கே கீழே. ஸோ இங்கே y2 இருக்குது, அப்போ பேலன்ஸ் என்ன எழுதணும்? 0 எழுதணும், 1 எழுதணும், அப்புறம் 3 எழுதணும். ஸோ x மைனஸ் x0, x மைனஸ் x1, 2 எழுதக்கூடாது, x மைனஸ் x3. நெக்ஸ்ட், இப்போ y3க்கு என்ன எழுதணும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 0, 1, 2. அப்போது x மைனஸ் x0, x மைனஸ் x1, x மைனஸ் x2. ஓகேங்களா? ஸோ 0 வந்துச்சுன்னா நம்ம 1, 2, 3 எழுதணும், 1 வந்துச்சுன்னா 1 விட்டுட்டு 0, 2, 3 எழுதணும், 2 வந்துச்சுன்னா 0, 1, 3 எழுதணும், 3 வந்துச்சுன்னா 3 விட்டுட்டு 0, 1, 2 எழுதணும். இப்போது இது நியூமரேட்டருக்கு எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டர் எழுத போகிறோம். இந்த டினாமினேட்டர் எப்படி எழுதணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த x0 வச்சுக்கோங்க, கை இங்கே x0 வச்சுக்கோங்க முதல்ல. ஓகேங்களா? இந்த x0 நம்ம x1 கூட மைனஸ் பண்ணோம், x2 கூட மைனஸ் பண்ணோம், x3 கூட மைனஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணால் இப்படி சைடில் எழுதி காட்டுறேன். x0 இப்படி எழுதிக்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக எழுதணும், அதுதான் முக்கியமே. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்புக்கு வரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த x0 நான் என்ன பண்ண போகிறேன்னா x1 கூட x2 கூட x3 கூட சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ x0 மைனஸ் x1, x0 minus x2, x0 minus x3.
இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். இப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 1 வச்சுக்கணும். ஸோ இந்த 1 எடுத்து எல்லாத்தோடையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் x1 மைனஸ் x0, அப்புறம் x1 மைனஸ் x2, நெக்ஸ்ட் x1 மைனஸ் x3. ஸோ இந்த மாதிரி எழுதணும். இப்போ அடுத்து இப்போ 2 இருக்குங்களா, அப்போ நம்ம 2க்கு வச்சு எழுதணும். x2 வந்து x0 கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். x2 மைனஸ் x0, அப்புறம் x2 வந்து x1 கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். x2 மைனஸ் x1. நெக்ஸ்ட் x2 வந்து x3 கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். x2 மைனஸ் x3. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஃபார்முலா எப்படி ஆர்டராக எழுதணும், ஓகேங்களா? லக்ராஞ்சினாலே இதுதான் ஃபார்முலா இன்டர்போலேஷனுக்கு. இப்போ அடுத்தது இங்கே y3 இருக்குங்களா, அப்போ x3க்கு எழுத போகிறோம். ஸோ x3 எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் மைனஸ் பண்ணணும். x0 கூட, x1 கூட, x2 கூட. ஸோ x3 மைனஸ் x0, அப்புறம் x3 மைனஸ் x1, அப்புறம் x3 மைனஸ் x2. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபார்முலாவை எழுதணும். இப்போ ஃபார்முலா எழுதியாச்சுங்களா? இப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சிம்பிள் தான். அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு என்ன போடணும்னா கொஷினில் கொடுத்துட்டாங்க 27, அந்த 27 போட்டுக்கணும். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 27 போட்டுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 27 போட்டுப்போம். 27 மைனஸ் x1, x1 இருக்குங்க 17. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன போடணும் 27. உங்களுக்கு சைடில் எழுதி வச்சுங்க, எக்ஸுக்கு வந்து 27 போடணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது x2 இருக்குங்க 31. ஸோ 27 மைனஸ் 31. நெக்ஸ்ட் திரும்ப எக்ஸுக்கு என்ன போடணும் 27, x3க்கு என்ன போடணும் 35, ஓகேங்களா? டிவைடட் பை இப்போது x0 மைனஸ் x1. x0 என்ன இருக்குது 14, x1 இருக்குது 17. நெக்ஸ்ட் x0 மைனஸ் x2, x0 x2 இருக்குது 14 மைனஸ் 31. நெக்ஸ்ட் x0 x3 14 மைனஸ் 35, ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கீங்க y0 இருக்குது. y0 வேல்யூ இருக்குது 68.7. அதாவது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் ப்ளஸ் இப்போ அடுத்து இதுக்கு எழுத போகிறோம். எக்ஸ் வேல்யூனா இருக்குது 27, 27 மைனஸ் x0 வேல்யூனா இருக்குது 14. நெக்ஸ்ட் x வேல்யூ வந்து 27 மைனஸ் x2 வேல்யூனா இருக்குது 31, 27 மைனஸ் x3 வேல்யூனா இருக்குது 35 பை, ஓகேங்களா, பை x மைனஸ் x0, x1 மைனஸ் x0, x1 இருக்குது 17. ஸோ 17 மைனஸ் x0 என்ன இருக்குது 14, 17 மைனஸ் 14, x1 இருக்குது 17. ஸோ இது கீழே எல்லாமே 17 தான். 17 மைனஸ் x2 இருக்குது 31, x1 வந்து 17, x3 வேல்யூனா இருக்குது 35. நெக்ஸ்ட்னா இருக்கீங்க y1 வேல்யூ. y1 வேல்யூனா இருக்குது 64.0, அதை நீங்கள் 64னே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்னா இருக்கீங்க ப்ளஸ், ஓகேங்களா, ப்ளஸ். இப்போ அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் இப்போ இதை அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு என்ன போடணும் 27, 27 மைனஸ் x0க்கு என்ன போடணும் 14. நெக்ஸ்ட் ஸோ எல்லா எக்ஸுக்கும் 27 தான் போடணும். 27 மைனஸ் x1 வேல்யூனா இருக்குது 17, 27 மைனஸ் x3 வேல்யூனா இருக்குது 35 பை அகைன் x2 மைனஸ் x0, x2 வேல்யூனா இருக்குது 31, x0 வேல்யூனா இருக்குது 14. நெக்ஸ்ட் x2 மைனஸ் x1, 31 மைனஸ் 14. கரெக்டாக எழுதியிருக்கேண்ணா? x2 மைனஸ் x0க்கு 31 மைனஸ் 14. ஓகே, நெக்ஸ்ட் இருக்குது x2 மைனஸ் x1, 31 மைனஸ் 17. ஓகே, 31 மைனஸ் 17. நெக்ஸ்ட்
x2 minus x3, 31 minus 35. Into நருக்கு formula y2. y2 வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குங்க 44.0, 44னு எழுதிக்கங்க. ப்ளஸ் இப்போ அடுத்து இதுக்கு போவோம். எல்லா x வேல்யூக்கு நம்ம என்ன போடணும் 27. ஓகேங்களா? ஸோ 27 மைனஸ் x0 வேல்யூனா இருக்குது 14. திரும்ப 27 மைனஸ் x1 வேல்யூனா இருக்குது 17. 27 minus x2 value என்ன இருக்கு 31 divided by next x3 minus x0, x3 என்ன இருக்கு 35 14, 35 minus 14. next x3 minus x1, 35 minus 17, 35 minus 17. x3 minus x2, 35 minus 31, 35 minus 31. பக்கத்துல இருக்கு y3, y3 வேல்யூ இருக்கு 39.1. ஸோ இதை நம்ம எழுதியாச்சு. இப்போ இதை அப்படியே நார்மலாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நார்மல் சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். f of 27 equal to, சரி கேல்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேல்குலேட்டரை நீங்கள் அப்படியே இதை டைப் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிளாக்காக ஃபஸ்ட்டு இதை நம்ம மேலே அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ 27 minus 17 into 27 minus 31, 27 minus 35. ஸோ இதோடைய ஆன்சர் 320 வருது. இங்கே மேலே வர ஆன்சர் 320. ஓகேங்களா? அதை எடுத்து இந்த 68.7 கூட மல்டிப்ளை பண்ணிப்போம். 320 into 68.7. இதுக்கு ஆன்சர் வந்து 21984, 21984 வருது. இப்போ டினாமினேட்டர் அப்படியே பண்ணிவிடுவோம். இது நார்மலாக 14 minus 17. நான் எப்படி போட்டோன்னா அதே மாதிரி போடுங்க கேல்குலேட்டரில். 14 minus 31, திரும்ப 14 minus 35 போட்டு ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் மைனஸில் வருது. ஓகே, -1071. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்கை ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த பிளாக்குக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியது தான். அப்புறம் 64 கூட மல்டிப்ளை பண்ணிவிடுது. இது நீங்கள் டேரெக்டாக கேல்குலேட்டரில் போடுங்க. மேலே எப்படி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 27 minus 14 க்ளோஸ் த ப்ராக்கெட், ஓப்பன் த ப்ராக்கெட், 27 minus 31 க்ளோஸ் த ப்ராக்கெட், ஓப்பன் த ப்ராக்கெட், 27 minus 35 க்ளோஸ் த ப்ராக்கெட். பக்கத்தில் 64 இருக்கு இல்லையா, இன்ட்டு 64 போட்டுங்க. அவ்வளோ போட்டு ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். 26624, 26624 வருது. டிவைடட் பை இப்போது டினாமினேட்டர் போட்ட வேண்டியது தான். 17 minus 14, 17 minus 31, 17 minus 35, 756 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ இது அப்படியே மேலே இருக்கிறத அப்படியே கேல்குலேட்டரில் போட்டுடலாம். என்ன இருக்குது 27 minus 14, 27 minus 17, open bracket, 27 minus 35 close the bracket, into 44 equal to மைனஸில் வருது ஆன்சர். ஸோ இங்கே மைனஸ் போட்டுரும். 45760 டிவைடட் பை இப்போ டினாமினேட்டர். ஓகேங்களா? டினாமினேட்டர் போடலாமா? 31 minus 14. நியூமரேட்டரில் மட்டும்தான் இந்த 44 மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் கூட பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நார்மல் கேல்குலேஷன் தான், நார்மல் சப்ராக்ஷன் தான். 31 minus 35 சால்வ் பண்ணால் -952 வருது. ஸோ இதுக்கும் ஆன்சர் -952 வருது. மேலேயும் மைனஸ் வந்தது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக்கிடுவோம். இங்கேவே ப்ளஸ் போட்டுருவோம். ஓகேங்களா? நீங்கள் அப்படி போடும் போதே, ஏன்னா மேலேயும் மைனஸு கீழே மைனஸ் வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த பிளாக் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பிளாக் இங்கே வருவோம். 27 minus 14, 27 minus 17, 27 minus 31 into 39.1.
இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸில் வருது -20332 டிவைடட் பை இப்போ அடுத்து டினாமினேட்டர் போட்டுடலாமா 35 - 14 35 - 17 35 - 31 இதை சால்வ் பண்ணால் 1512 வருது அவ்வளோதான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட வேண்டியது அதுக்கப்புறம் f of 27 ஈக்குவல் டு ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாமா 21984 டிவைடட் பை 1071 டிவைட் பண்ணால் இங்கே மைனஸில் தான் மைனஸ் பண்ணணும் -20.5266 ஒரு 4 டெசிமல் வச்சுப்போம் ஓகேங்களா ப்ளஸ் அடுத்து இதை பண்ணுவோம் 26624 டிவைடட் பை 756 35.2169 ப்ளஸ் இப்போ இதை டிவைட் பண்ணுவோம் 45760 divided by 952 divide பண்ணா 48.0672 minus இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம் இப்போ 20332 divided by 1512 divide பண்ணா 13.4470 ஒரு 4 டெசிமல் எடுத்துக்க அப்போ தான் ஓரளவுக்கு ஆன்சர் அது கிட்ட வரும் ஓகேங்களா சரி இப்போ இது அப்படியே நார்மலாக கேல்குலேட்டரில் போட்டுடலாமா -20.5266 ப்ளஸ் 35.2169 ப்ளஸ் 48.0672 மைனஸ் 13.4470 இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் 49.3105 பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அவ்வளோதான் இதுதான் லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா பொறுமையாக நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துடலாம் இந்த y0 y1 y2 y3 இதிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுது இல்லையா இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட் Fuji Silver Academy Strength Success Clarity வணக்கம்